Subscribe for more content. Next, third sumல second point. இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். -28 மேலே எழுதணும். சென்டரில் உள்ளதை கீழே எழுதிக்கிறோம். 7 4s are 28. இந்த நம்பருக்குள்ள சிம்பிளை பெரிய நம்பர் கொடுத்துடணும். அப்போ இங்கே ப்ளஸ் அப்படின்னா இங்கே மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 4s are 28. ப்ளஸ் 7 மைனஸ் 4 சப் பண்ணோம்னா 3 வரும். அப்போ இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னா பி இருக்கிறதுனால பி ப்ளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 4 எழுதலாம் டிவைடட். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். அதே மாதிரி 4 சென்டரில் 4 இருக்கிறதுனால கீழே 4 போட்டுக்கலாம். ஸோ 2 2s are 4 மல்டிப்ளை பண்ண 2 இன்ட்டு 2 4 ஆட் பண்ணாலும் 4 b plus 2 into b plus 2னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாறும், நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாறும். ஸோ இன்ட்டு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். b ஸ்கொயர்ட் மைனஸ் 5b மைனஸ் 14 டிவைடட் b ஸ்கொயர்ட் மைனஸ் 49. ஸோ இந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கும். b ப்ளஸ் 7 b ப்ளஸ் 2 இன்ட்டு b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14 இதுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ மைனஸ் 14 மேலே எழுதிக்கலாம், மைனஸ் 5 கீழே எழுதிக்கலாம். கீழே எழுதிக்கணும். ப்ராடக்டை மேலே போட்டுக்கிறோம், சம்மை கீழே எழுதிக்கிறோம். 7 2s are 14. இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ், இந்த நம்பர் பெரிய நம்பருக்கு வந்துடணும். மைனஸ் 7 ப்ளஸ் 2 மைனஸ் 5. ஸோ b மைனஸ் 7 b ப்ளஸ் 2னு எழுதலாம். b ஸ்கொயர் 49 b ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர்னு எழுதலாம். b ஸ்கொயர் 7 ஸ்கொயரை b ப்ளஸ் 7 இன்ட்டு b மைனஸ் 7னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த வேல்யூவை நம்ம இதுக்கு பதில் எழுதலாம். அப்போ b ப்ளஸ் 7 இன்ட்டு b மைனஸ் 7. ஸோ இந்த b ப்ளஸ் 7க்கும் இந்த b ப்ளஸ் 7க்கும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் 7க்கும் இந்த b மைனஸ் 7க்கும் கேன்சல் ஆகிடும். b ப்ளஸ் 2 b ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? b மைனஸ் 4 டிவைடட் b ப்ளஸ் 2. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.